எப்பொழுதுமே பிசாசு உங்களை இழுக்க பார்ப்பான். அதை நீங்கள் அவரவர் லைஃப்பில் எப்படியோ என்ன ஜெபிக்கணும்னு நினைப்பீங்க, ஜெபிக்காதபடி உங்களை இழுப்பான். என்ன ஊழியம் செய்யணும் ஒரு வாஞ்சை, ஒரு 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 குழுவாய் ஊழியம் செய்துட்டு இருப்பீங்க. திடீரென்று அந்த ஊழியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் ஏதாவது வரும், அதிலிருந்து உங்களை இழுக்க பார்ப்பாங்க. என்ன ஸோ அப்போது உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். நான் நிற்கிறேன்னா ஏதாவது என்னை இழுக்குதா? ஹலோ, ஏதாவது இழுக்குதா பாருங்க, செக் பண்ணுங்க. இல்லை நல்லா கரெக்டாக இருக்கீங்களா? எங்கேயாவது போட்டு கழுத்தில் போட்டு ஏதாவது இழுக்குதா? மூக்கில் போட்டு ஏதாவது இழுக்குதா? இல்லை காலில் போட்டு ஏதாவது இழுக்குதா? இல்லை கண்ணில்? ஒவ்வொரு மனுஷனும் இழுக்கப்படுவான். நீங்கள் மட்டும் இங்கே இல்லை பாஸ்டர் என்னை எதுவும் இழுக்கலைன்னா பயங்கரமாக இழுக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு சுயமாய் நினைக்கக்கூட முடியாத அளவில் பிசாசு உங்களை இழுத்துருக்கிறான். இல்லை நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறேன் தெரியுமா? இல்லை, ஒவ்வொருத்தரும் இழுக்கப்படுவாங்க. கவலையினால் இழுக்கப்படுவாங்க, பயத்தினால் இழுக்கப்படுவாங்க, டிசிஷன் மேக் பண்ண முடியலை, என்ன செய்யறதுன்னே தெரியல, இழுக்கப்படுவாங்க. மனுஷரால் இழுக்கப்படுவாங்க, சில மனிதர்களால் இழுக்கப்படுவாங்க. அது ஊழியக்காரனாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம். அப்போ இவர் சொல்கிறாரு, தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு அதுக்கு அடுத்து என்ன ஆகிறான் பாருங்க, சிக்குண்டு. பிரதர், இழுக்கும் பொழுதே கட் பண்ணு. எது உன்னை இழுக்குதுன்னு பாரு. டிவி இழுக்குதா? கட் பண்ணு. சினிமா இழுக்குதா? கட் பண்ணு. பிள்ளைகள் கூட கேம்ஸ் இழுக்குதா? கட் பண்ணு. நீ கட் பண்ணல, சிக்குண்டாய்.